dear friends. Hi guys, welcome back to our channel. Welcome back to our channel. அனைவருக்கும் இனிய உழவர் தின நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் இனிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு வந்து பொங்கல் செலிப்ரேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அங்கே நியூ ஹவுஸில் தான் ஃபஸ்ட்டு இன்னைக்கு பொங்கல் வைக்க போகிறோம். ஸோ இன்னைக்கு வந்து 10:30 11:30க்குள்ளே வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 8:30 மணிக்கு வைக்கணுமெண்டாவும் நித்திரம் 8 to 9 நித்திர கல்லலை அப்புறம் வேணாம், ரொம்ப டென்ஷனில் இருக்கிறாரு. ஏன்னா தூங்கினது இவர் தான். ஸோ அதை விடுங்க. ஸோ இப்போ வந்து எங்கள் அம்மா வராங்க புது வீட்டில் பொங்கல் வைக்கிறதுக்காக. ஸோ அவங்கள கூப்பிட்டுட்டு இப்போ எல்லாருமே வந்து நாங்கள் நியூ ஹவுஸ் போகிறோம். அங்கே கொஞ்சம் ஒர்க்லாம் நடந்துகிட்ருக்கு, ரொம்ப கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் அங்கே பொங்கல் வச்சுட்டு தான் இங்கே வந்து சாமி கும்பிட போகிறோம். அங்கேருந்து பொங்கல் எடுத்துகிட்டு வந்து, ஏன்னா அங்கே குடி பூந்துட்டோம்ல, அங்கே தான் வைக்கணுமா. ஸோ எல்லோரும் சொன்னாங்க. ஸோ இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் நீங்கள் எங்களுடைய புது வீட்டில் செலிப்ரேட் பண்ணுற பொங்கல் வந்து செலிப்ரேஷன்ஸ் தான் பார்க்க போகிறீங்க. நேற்றே வந்து கரும்புலாம் வாங்கிட்டு வந்துட்டோம். இங்கே வந்து கரும்பு ரொம்ப ஸ்பெஷல். இப்போ எல்லாத்தையும் கொண்டு அங்கே கட்டிட்டு அதுக்கப்புறம் பொங்கல் பானையை வச்சு லுன்னு சத்தம் போட்டு பொங்கிட்டு பொங்கல் சொல்லிட்டு தான் எல்லாரும் உங்கள் பொங்கல் செலிப்ரேஷன் ஃபோட்டோஸ் வந்து எங்க கூட ஷேர் பண்ணுங்க, ஃபேஸ்புக்கில் டேக் பண்ணுங்க. நாங்கள் கண்டிப்பாக வந்து பார்ப்போம். அப்படியே எங்களோட வெயிட் பண்ணுங்க, எங்களோட செலிப்ரேஷன் எப்படி இருக்குன்றதையும் பார்க்க போறீங்க. என்னோட புது சாரி, பட் என்ன ரோஸ்லன் மேம் வந்து பிளவுஸ் தச்சு கொடுக்காம சொதப்பிட்டாங்க. ஸோ இது என்னோட சாஃப்ட் சில்க் எடுத்தது. அவரோடது வந்து அவர்தான் நான் சொன்னேன்ல நேற்று vlogலயே, அவர் புது கேரளா வேட்டி. ஸோ இதான் அவுட்ஃபிட்டு. பட் இதோட ப்ளவுஸ் வந்து தைக்கல, அது வந்து ப்ளவுஸ் வந்து ஆல்ரெடி இருந்தது பேர் பண்ணியிருக்கேன். பட் சாரீ வந்து இதுதான் எடுத்தேன், ரொம்ப சிம்பிளாக தான் எடுத்தேன். ஸோ உங்களோட ட்ரெஸ் அவுட்ஃபிட்ஸ், நீங்கள் உங்களோட புது ட்ரெஸ் எல்லாமே என் கூட ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ வாங்க நம்ம வந்து பொங்கல் செலிப்ரேஷனுக்குள்ளே போகலாம். வாங்க. நாங்கள் எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். அப்படியே தூக்கி காரில் ஏற்றிட்டு ஓட போகிறோம். டக்குண்டு ஓடி போய் கடை 2 பொங்கலை வச்சுட்டு கும்பிட்டுட்டு திரும்ப இங்கே வந்து கும்பிடணும். அதான் நீங்கள் நியூ ஹவுஸில் தான் இன்றைக்கி வந்து நாங்கள் பொங்கல் வைக்கிறோம். ஸோ எல்லோரும் பொங்கல் வச்சு கும்பிட்டுட்டு இருக்காங்க. நாங்களும் இன்றைக்கி இப்போ இதான் ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கோம். அம்மா தான் வந்து இன்றைக்கி பொங்கல் வைக்கிறாங்க. ஸோ அம்மா வீடு குடி போகிற வரலாம்ல, அழகாக அவங்க கூப்பிட்டு வந்து இன்றைக்கி பொங்கல் வைக்கிறோம். ஸோ பார்த்துட்டே இருங்க என்னென்ன வீடியோவாக பண்ணுறோம் அப்படின்றத. ஸோ ஃபைனலாக வந்து பொங்கல் வந்து வச்சாச்சு. பொங்கல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து சூரியனுக்கு வந்து நம்ம பொங்கல் வந்து படைக்க வேண்டியது தான். ஏன்னா இன்றைக்கி நம்ம வணங்குற கடவுள் வந்து சூரிய பகவான். ஸோ எங்களோட பால்கனிலே வந்து அழகாக சூரியன் வரும். ஸோ அதனால் சூரியன் வந்து அங்கே வரும்போதே நாங்கள் படைச்சிருக்கணும். சூரியன் இப்போ 10:30 ஆகிடுச்சுன்றதால கொஞ்சம் மேலே போயிட்டார். பட் இருந்தாலும் வந்து
நம்ம சூரியனுக்கு வந்து பால்கனிலே வந்து நம்ம படையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ள சாமிக்கு வந்து போயிட்டு நம்ம சாமி கும்பிடணும். பட் இன்றைக்கி வந்து சூரிய பகவான் கும்பிட்றதால சூரியனுக்கு இங்கே வச்சு சாமி கும்பிட போகிறாங்க. கும்பிட போகிறது அம்மாவும் என்னோடய ஹஸ்பண்டும் வந்து கும்பிட போகிறாங்க. அதுக்கெல்லாம் படையல் ரெடி வந்து வந்தாங்க. ஸ்ரீலங்காவில் இருந்தேன், எனக்கு அங்கே சாப்பாடு பிடிக்கல. நான் 30 வருஷம் இந்தியா சாப்பிட்டுட்டு திடீரெண்டு ஸ்ரீலங்கா. நீங்கள் எப்படி சொல்லலாமா, எங்களுக்கே ஒரு ஸ்ரீலங்கா சாப்பாடு தான் பிடிக்கும். பாருங்களேன், நான் நேற்று தான் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்தேன். உடம்பு சரியில்லை கொஞ்சம், அதனால டல்லாக இருக்காங்க. என்ன பண்ணுறது, வயசாகுது இல்லை அவங்களுக்கு. வந்து கொஞ்சம் இந்தியாவில் அது அப்படி தான், சில பேருக்கு அப்படி தான் இருக்கும். பட் நாங்களாம் வந்து அங்கே வந்தோன்னா எனக்கு ஸ்ரீலங்கன் ஃபுட்டு தான் பிடிக்கும். ஏன்னா ஸ்ரீலங்கன் ஃபுட்டு தானே நான் டெய்லி சாப்பிட்றேன், ஸ்ரீலங்கன் ஃபுட்டு தான் பிடிக்கும். வந்து இப்போ என்னோடய ரூமில் இருக்கேன். இதான் வந்து என்னோடய ரூம் பெயிண்டிங் திங்ஸ்லாம் வந்திருக்கு. இப்போ வந்து கபர்ட் ஒர்க்ஸ் வந்து கொஞ்சம் போயிட்டு இருக்குது. வந்து செகண்ட் பெட்ரூமில் நிற்கிறேன். செகண்ட் பெட்ரூம் கலரும் ஒரு மாதிரி மயில் கலர், லைட் கலர் தான் கொடுத்துருக்கேன் பெயிண்ட் எல்லாமே. ஸோ அம்மா வந்து இப்போ பொங்கல் வந்து அவிஞ்சிட்ருக்கு. பொங்கல் அவிஞ்சதுக்கப்புறம் சூரியனுக்கு வந்து நம்ம படையல் போட வேண்டியதான். ஸோ இங்கே வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் கபர்ட் ஒர்க்ஸ் வந்து போயிட்டுருக்கு. கபர்டு, மாடலர் கிச்சன், இந்த ஒர்க்ஸ் வந்து போயிட்டுருக்கு. இன்னும் ஒரு 10 டேஸில் அதுவும் கம்ப்ளீட் பண்ணிவிடுவாங்க. ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா நாங்கள் இந்த வீடு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுவோம். தை மாதம் வந்துடுச்சு. ஸோ ஐ திங்க் February 1 நியூ ஹவுஸில் வந்து எங்களோட வந்துடுவோம். ஸோ இதான் வந்து இப்போதைக்கு என்னோடய ஹவுஸோட அப்டேட். இது வந்து ஒரு பெட்ரூம். இந்திளம் திரை போடும் ஈட்டனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை உந்தில் வைத்தடி போற்றுகின்றேன். நாமுனை உமையாலோடும் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் மலை, பெண்ணாகிய பெருமான் மலை திருமாமணி திகழ மண்ணாந்தன அருவி தீரள் மழலை மூல அதிரும் அண்ணாமலை தொழுவார் வினை, அண்ணாமலை தொழுவார் வினை வழுவா வண்ணம் அருளே. வழாது பெய்க மணிவளம் சுரக்க மன்னன் கோள்முறை அரசு செய்க குறைவிலாதீர்கள் வாழ்க. நான்மறை அறங்களோங்க நட்டவம் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம். பொங்கலோ பொங்கல், சூரியவாணி காட்டுக்குள்ள பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். ஃபைனலாக வந்து பொங்கல் கும்பிட்டாச்சு. சரியான டயர்டாக வந்து உட்காந்துட்டேன். என் ஹஸ்பண்ட் வந்து இப்போ கரும்பு வெட்டுறாரு. கரும்பு டீ சாப்பிட வேண்டியதுதான். ஸோ கரும்பு வெட்டிட்டு இருக்காங்க. வீடு கூட்டலை. இப்போ வந்து ரியா பாப்பாவை பார்க்க போகணும். அதுக்கு தான் நெக்ஸ்ட்டு ரெடி ஆகிட்டு இருக்கேன். அவர் புது ட்ரெஸ் போட்டிருக்காளா என்னன்னு பார்க்க. ஹாப்பி பொங்கல். இது நான் நேற்று போட்ட கோலம். வாட் a nice dress. செய்ய வந்துருச்சு. வாவ், Dress அழகா இருக்கு. ஹாப்பி
ஃபைனலாக வந்து ஷாம்லி வீட்டுக்கு வந்தோம். அவங்க பொங்கல் செலப்ரேஷன் அவராக வந்து அடம் பிடிச்சி எங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு. இதோட என்னோடய பொங்கல் vlog வந்து முடிக்கிறேன். இதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தான். ஸோ நீங்களாம் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். விளையாட போகிறான் பெரியப்பா கூட. ஓகே மக்களே, பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். பாய். ஹாப்பி பொங்கல் ஒன்ஸ் அகைன் டு ஆல்.